இரும்பை கூட மிதக்க பண்ணுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படி அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இந்த வசனங்கள் எதை சொல்லுகிறது என்றால், எலிசா தீர்க்கதரிசியின் காலம் அது. அப்பொழுது தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாம் இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனாலே தங்களுடைய கூடாரங்களை பெரிதாக்க மரங்களை வெட்ட போகலாம். தீர்க்கதரிசியும் கூப்பிடுகிறார், அவரும் கூட போகிறார். யோர்தான் பகுதியில அந்த நதியோரத்தில் இருக்க மரங்களை வெட்டுகிறார்கள். வெட்டும் பொழுது ஒருவனுடைய கோடாரி தண்ணீரில் விழுந்து விடுகிறது. அவன் அழுகிறான், புலம்புகிறான். ஐயோ, அந்த கோடாரி என்னுடையதல்ல, இரவலாக நான் வெட்டும்படியா வாங்கி வந்தேன், தண்ணீரில் விழுந்து விட்டது, நான் என்ன பதில் சொல்வேன் சொல்லும் பொழுது அப்பதான் எலிசா தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் அந்த மரவெட்டினவனை பார்த்து அது எங்கே விழுந்தது என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது அவன் அந்த இடத்தை காண்பிக்கிறான். காண்பித்து ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்திலே தீர்க்கதரிசியாகிய எலிசா எறிகிறார். உடனே அந்த தண்ணீரில் மூழ்கி இருக்கிற அந்த இரும்பு மிதக்கிறது. பாருங்கள், காட்ஸ் டூயிங். ஆண்டோட அந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த வல்லமையை பாருங்கள். உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்றான், உன்னிடையே கை நீட்டி எடுத்துக்கொள். அவன் சந்தோஷமா அதை எடுத்துக் கொள்கிறான். அநேக நேரத்திலே நன்மைகள் நம்மை விட்டு போகும்பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு போகும்பொழுது கலங்குகிறோம். வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காமல் போகும்போது என்ன செய்வதென்று அங்கலாய்க்கிறோம். இனி அவ்வளவுதானாண்டு முடிவுக்கு வந்து விடுகிறோம். இல்லை, தேவன் அதை திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் சுகத்தை இழந்திருக்கலாம், பலத்தை இழந்திருக்கலாம், அல்லது பணத்தை இழந்திருக்கலாம், அல்லது நல்ல ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை, பொருட்களை நீங்கள் இழந்திருக்கலாம். இழப்பு அவ்வளவுதான், இனி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். பரலோகத்தின் தேவன் அதை திரும்ப உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது மூழ்கி போனாலும் சரி, அது அழிந்து போனாலும் சரி, காணாமல் போனாலும் சரி, தண்ணீரிலே இரும்பை மிதக்க பண்ணின தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருக்கு அந்த காரியங்களை தெரிவிக்கும் பொழுது, ஆண்டவரே இது இப்படி ஆகிவிட்டது, நான் என்ன செய்வேன் சொல்லி அவருக்கு தெரிவித்து விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அதிசயம் அங்கு நடக்கும். மூழ்கி கிடக்கிற இரும்பு கூட தண்ணீருக்கு மேல மிதந்து உங்கள் கண்கள் பார்வைக்கு உங்கள் கைகளை நீட்டி எடுத்துக் கொள்கிற அளவுக்கு அது வந்துவிடும். இதைதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு கை கேட்டல, அது எனக்கு கிடைக்கல, வாய்க்காம போயிடுச்சுன்னு சொல்லி புலம்புறீங்களா? இந்த நாள்ல கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், இது என்ன விட்டு போயிடுச்சுத. நிறைய நேரம் உங்கள் குடும்பங்கள் அப்படி பார்க்கலாம். பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம், சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் மாறி இருக்கலாம், யாரும் புரிந்து கொள்ளாமல் கூட இருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம். எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஒரு நல்ல அம்யூஸ்மெண்ட் பார்க், பொழுதுபோக்கு மையம், அங்க நிறைய பேர் போவாங்க. அது ஒரு லீவ் நாள். அதுல நிறைய பேர் போய் நல்லா பலவித கேம்ஸ் இருக்கும், வாட்டர் கேம்ஸ் மற்றதெல்லாம் இருக்கும், ஜெயிண்ட் வீல் அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது ஒரு யங் கப்புள் 2 பேரும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் தான் அங்க போயிட்டு, அவர் ரீசெண்டா தான் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்குது, சரி சந்தோஷமா அங்க போய் என்ஜாய் பண்ணலாமா, அந்த இதுல போய் நேரத்தை கழிக்கலாமன்னு சொல்லி போகும்போது திரளான கூட்டம் ஜனங்கள், இவங்களும் போய் அதுல ஒவ்வொன்னா ஒவ்வொரு கேமா விளையாடிட்டு வரும்போது ஒரு வாட்டர் கேம்ல போய் இவங்களும் தண்ணிக்குள்ள இறங்கி விளையாடிட்டு இருக்கிறாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கேல் கையில இருந்த மோதிரம் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. தேடி தேடி பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் தேடி கணவன் மனைவியும் தேடி பார்க்க, நிறைய பேர் அதுல விளையாடுறாங்க, நடக்கிறாங்க, கிராஸ் பண்றாங்க. அதுல வேவ்ஸ், அலைகள் மாதிரி அந்த தண்ணீர்ல வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் அதை கண்டுபிடிக்க முடியல, எடுக்க முடியல. கண்ணுல அழுக வந்துச்சு. 2 பேரும் கலங்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? அது கல்யாண மோதிரம். அது ஒருவேளை வீட்டுல போய் மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டு சொன்னா அவங்க மற்ற சடங்காச்சாரியப்படி சாஸ்திரங்கள் படி இது குடும்ப வாழ்க்கையே போயிருமென்னு சொல்லி எங்களை குற்றப்படுத்துவாங்களேன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு பயம் அந்த 2 பிள்ளைகளுக்கும் வந்துருச்சு. தத்தளிச்சுட்டு நிற்கும்போது, இவ பரிதாபமா நிற்கும்போது ஒரு சகோதரன் போய் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவரும் தண்ணீர்ல விளையாடிட்டு இருக்கிறாரு. இல்ல, என் மனைவியுடைய மோதிரம் மிஸ் ஆயிடுச்சு, இதுல தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, நாங்க தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கல, வீட்டுக்கு எங்களுக்கு போக முடியாது, நீ போன எல்லா பெரியவங்களும் வேற மாதிரி சொல்லுவாங்க, ஐயோ மோதிரம், கல்யாண மோதிரம் காணாம போச்சுன்னா குடும்பம் நீ உட்படாத ஒரு வேற மாதிரிலாம் போயிடும்னு சொல்லுவாங்க, இது ஒரு பெரிய அதுக்கு சகுனமா இருக்குமெல்லாம் சொல்லுவாங்கன்னு பல காரியங்கள் சொல்லும் போது இந்த சகோதரன் சொன்னா, நான் கவலைப்படான்டான், நாம தேட போறோம், நான் ஒரு சின்ன ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு நம்ம தேடுவோம், உங்க கையில நிச்சயமா அதை ஆண்டவர் எடுத்து கொடுப்பாருங்க போது இவங்களுக்கு ஒரு பக்கம் ஆறுதல், மறுபக்கம் நம்பிக்கையும் இல்ல. சரி பிரதர், நீங்க வேணா பாருங்களேங்கும் போது இவர் ஜெபம் பண்ணிட்டு இவர் தேட ஆரம்பிச்சாரு. கையில கிடைச்சிருச்சுதே. கிடைச்ச உடனே அந்த மோதிரத்தை எடுத்து அவங்க கையில கொடுத்தது அவங்க அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்றாரு. அவ்வளவு சந்தோஷம் மட்டுமல்ல, கைய 2 பேரும் குப்பியா, பிரதர் நாங்க வாழ்க்கையில இதை மறக்கவே மாட்டோம், தேங்க்யூ சோ மச். அதோட மட்டும் இல்ல,
உங்க ஆண்டவருக்கு தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு சந்தோஷமா கடந்து போனாங்களாம். பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது எப்படிப்பட்டவர்களுக்காக கூட யாராக இருந்தா கூட அவர் நன்மை செய்கிறாரு, அற்புதங்களை செய்தாரு, இழந்து போனதை கிடைக்க செய்யறாரு. இங்க யாரா கூட இருக்கலாம், நம்மளை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும், காரியங்கள் வாய்க்கும், நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீ அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவோம். மங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்க வரப்பா, இரும்பை கூட மிதக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. முடியாததை கூட முடிய பண்ணுகிறவன் நீர், சூழ்நிலை கூட மாற்றுகிறவன் நீர். மனிதர்கள் எல்லாம் இது அவ்வளவுதான் சொல்லலாம், இல்ல என்னால் முடியும் சொல்லி நீர் அதை முடித்து கொடுக்கிறவரப்பா. காரியம் முடியலையே, ஆரம்பித்து பாதியில நிக்குத, என்ன செய்வனேன்னு தத்தளிப்புல இருக்கலாம், அல்லது மேன்மையான காரியம் என்னை விட்டு போயிடுச்சுது, இன்னைக்கு இதனால இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனையே அதனாலதான் சொல்லி பிரச்சனையோட வேதனையோட அதுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்காம அப்படியே போராடிட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்க பிள்ளைகள் இதை கேட்டு இன்னைக்கு நோக்கி கூப்பிடுவாங்கன்னா, தூரமா போனது, தொலைந்து போனது, கைவிட்டு போனதெல்லாம் இன்னைக்கு திரும்ப வரட்டும்பா. இந்த பாக்கியத்தை கொடுங்க, நிச்சயமாக செய்ய முடியும். செய்து கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த நாமத்தை உயர்த்தும்படியா அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் பிரசனம் இருக்கட்டும், சமூகம் முன் சொல்லட்டும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எறும்பை கூட மிதக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவைகள் எல்லாம் மூழ்கி விட்டதோ, அல்லது எவைகளினால் நீங்கள் மூழ்கி போயிட்டீங்களோ, வாழ்க்கையே மூழ்கிடுச்சு, கடனில் மூழ்கிட்டோங்கிறீங்களா, கர்த்தர் மீண்டும் மிதக்க பண்ணுவார், தூக்கி நிறுத்தி நடக்க பண்ணுவார். இந்த நம்பிக்கையோட இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.